ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பொங்கல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு தடபுடலாம் எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே வேலையெல்லாம் கட நடந்துகிட்ருக்கோம். நம்ம வீட்லேயும் அப்படி தான் ரொம்ப வேலையெல்லாம் ரொம்ப சூப்பராக கட நடந்துகிட்ருக்கு. அதோட கையோட நமக்கு இந்த தடவை புதன்கிழமை சந்தை வந்துருச்சு, மார்க்கெட் வந்துருச்சு. சரி, மார்க்கெட்டில் போய் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர வேலை. அதாவது பெரிய வெங்காயம் கிலோ 40 ரூபா, சின்ன வெங்காயம் 90 ரூபா கிலோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம விலையெல்லாம் கேட்டு போயிட்டுருக்கும்போது அந்த சேலையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு சேலை 100 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏன்னாடா ஒரு சேலை 100 ரூபாய்க்கு அப்படிடா சேலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போட்டே ஆகணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உள்ளே போயாச்சு. எங்களுக்கு தேவையான காய்கறிலாம் எல்லா கூறுமே 20 ரூபா வச்சுருந்தாங்க. கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு தேவையான ரொம்ப காய் வாங்காமல் ஓரளவுக்கு காய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் பொங்கல் இன்னுமா நிறைய காய், எல்லா காயுமே போட்டு சாம்பார் வச்சு அந்த அவியல் வச்சு பொரியல்லாம் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம சமைக்கிறது தான் வழக்கம். அதனால் என்னென்ன காயெல்லாம் அவியலுக்கு போடுவோமோ, என்னென்ன காயெல்லாம் சாம்பார் போடுமோ எல்லாம் வாங்கியாச்சு. கூடவே பனங்கிழங்கும் வாங்கியாச்சு. ஒரு கட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 28 கிட்ட இருந்துச்சு. இது 100 ரூபா. இதில் ஒன்று குறை அப்படின்னா முருங்கைக்காய். ஒரு முருங்கைக்காய் ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டாக்கா ஒரு காய் 30 ரூபான்னாங்க. சரி 30 ரூபா போட்டு ஒரு காய் வாங்குவோமே, முருங்கைக்காய் இல்லாமல் வச்சா நல்லா இருக்காதுன்னு நினச்சா கையில் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்கா 60 ரூபான்ட்டாங்க. எப்போ ஒரு காய் 60 ரூபாயா, சரி வேண்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா கூட இங்கே பக்கத்தில் யாருக்கு மரத்துலையாவது இருந்தால் நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் எல்லா கிழங்குமே வச்சு மொத்தமாக நம்ம வாங்கிக்கலாம். இது ஒரு 1.25 கிலோ 1.5 கிலோ கிட்ட இருந்துச்சு. இந்த கிழங்கு எல்லாமே 150 ரூபா வந்துச்சு. இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே இதில் பிடிக்கிழங்கு, அப்புறம் வள்ளிக்கிழங்கு, சிறுகிழங்கு, சேம்பு, இது சீனிக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா கிழங்குமே நான் வாங்கிட்டேன். அதில் ஒரு பூசணிக்காய், ஒரு குட்டி பூசணிக்காய், அதை பரங்கிக்கான்னு சொல்லுவாங்களா, மஞ்சள் பூசணி, அதுவும் வாங்கியாச்சு. மற்றபடி கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட்டு, கொத்தவரங்காய், பச்சை மிளகா, முட்டைக்கோசு, கேரட்டு, கத்திரிக்காய், வெங்காயம், வாழைக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சில 2-3 காய் அங்கே கிடைக்கல, வாங்கலை. ஏன்னா சேனக்கிழங்கெல்லாம் அங்கே கிடைக்கல. சரி, அதெல்லாம் ஹஸ்பண்ட் ஏன் இப்போ வாங்குகிறோம் அப்படின்னா மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போயிடுவாங்க. பொங்கல் அதுமா மகர ஜோதி பார்க்குறதுக்கு தான் அங்கே போவாங்க. அதனால் இருக்க மாட்டாங்க. பொங்கல் நான் மட்டும்தான் வைப்பேன். அதனால் இப்போவே வாங்கி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதனால தான் மொத்தமாக நான் வாங்கி இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏதோ முக்கால்வாசி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இல்லை, ஏதாவது எமர்ஜென்சியாக வாங்கணுன்னா பக்கத்தில் உள்ள கடையில் போய் நான் வாங்கிப்பேன். அதனால தான் நான் இப்போயே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். மல்லி இலையெல்லாம் இந்த மாதிரி துணி பையில் போட்டு நம்ம மூடி வச்சோன்னா 10 நாளைக்காவது கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் எப்போவுமே நான் ஸ்டோர் இருப்பேன். எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்களுக்கு பொங்கல் வந்துருச்சா, பொங்கலுக்கெலாம் எல்லா காய்கறி வாங்கிட்டீங்க, எப்படி என்ன செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.